தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை ஆஃபீஸில் இருந்தும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கோயிலில் இருந்தும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த நிரந்தர வேலைவாய்ப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை அது கூடவே நான் அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரில் இருந்தால் இந்த பணியிடங்கள் வந்திருக்குங்க. இந்த சமயத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிஎன்ஹெச்ஆர்சி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 14/2/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை மின் பொறியாளர், அதாவது ஜூனியர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு குரூப் பி கேட்டகரியில் 35,900 1,13,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணுங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்து மதத்தை சார்ந்தவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி இன்னொரு உதவி பொறியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சிவிலில் இதுக்கும் அதே சேலரி தான், 36,700 1,16,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், பி ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூணாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு மடப்பள்ளி அப்படின்னு 2 போஸ்டிங்கும், திருவலகு அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மடப்பள்ளியில் ஒரு போஸ்டிங் வந்து பெர்மனன்ட் வேக்கன்சி, அதுக்கு வந்து 11,600 36,800 வரைக்கும் சம்பளம். தமிழ் எழுத படிக்கவும், கோயிலில் இருக்கக்கூடிய நெய் வைத்தியம், இந்த மாதிரி பிரசாதம் தயாரிக்கிறதுலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மடப்பள்ளி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெம்பரவரி போஸ்டிங்கு. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வெறும் 6,000 ரூபா தான் உங்களுக்கு மந்த்லி சேலரி. அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா திருவலகு அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மந்த்லி 6,000 மட்டும்தான் சம்பளம். இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிபந்தனைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இதுவும் இப்போ புதுசாக வந்த நோட்டிஃபிகேஷன். அருள்மிகு தண்டு மாரியம்மன் திருக்கோயில் அவினாசி சாலை கோவையிலேருந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17/2/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட்டும், அதே மாதிரியே இந்து மதத்தை சார்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கணினி இயக்குவர் போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடில் 15,300 48,700 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் போதும். கண்டிப்பாக அதில் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும் அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அடுத்து இரவு காவலர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, 2 வேக்கன்சி. இதை பொறுத்தளவுக்கு 11,600 36,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதாக மட்டுமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 45 வயசு வரைக்கும் அனைத்து இந்து மதத்தை சார்ந்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே அப்ளிகேஷன் ஃபார்மையுமே கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது மூலமாகவே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளருக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உதவி பொறியாளர் அப்படின்றீங்க எழுதிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல விண்ணப்பதாரோட பேர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, தமிழில் கொடுத்துக்கோங்க பேரை வந்து. அடுத்து தந்தை அல்லது காப்பாளர் பேர் கேட்டிருக்காங்க. தந்தை பேர் கொடுத்தீங்கன்னா காப்பாளர்ன்றதை அடிச்சுட்டு ஸோ உங்கள் தந்தை பேர் என்னவோ அதை நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு
எத்தனை வயசோ அதை கொடுத்துருங்க. அடுத்து தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்களோ அதோட முகவரி இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ உங்களோட முகவரியை டீட்டெயிலாக இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்து மதம் மற்றும் இனம் கேட்டிருக்காங்க. ஸோ மதத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே இந்து மதத்தை சார்ந்தவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்துன்னு எழுதிட்டு இனம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டு இனம் அப்படின்றதுல வந்து உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் எம்பிசினா எம்பிசி, பிசினா பிசி, அந்த பிசியில் நீங்கள் என்ன போஸ்ட் என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 12th டிகிரியா என்னென்னு பார்த்து கொடுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் பிசிஏ முடிச்சிருக்கீங்க இல்லை பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா பிஇன்னு கொடுத்துட்டு பிஇயில் வந்து என்ன இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பொறியியல் பட்டப்படிப்புன்னு கொடுத்து கூட நீங்கள் இன்ஜினியரிங் தமிழில் கூட எழுதிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. தமிழில் எழுதுறதா இருந்தால் பொறியியல் பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பில் வந்து எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், சிவில்னா சிவில் அப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்து முன் அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர்கிட்ட க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்ககிட்ட நன்னடத்தை சான்றிதழ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இணைச்சிட்டு இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல இணைக்கப்பட்டதுன்னு மட்டும் எழுதி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் ஒப்பம்னா கையொப்பம், இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்னேச்சரை போட்டுட்டு இந்த இடத்துல குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் நகல் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, ஆதார் அட்டை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இதோட அந்த சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களை மட்டுமே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் எந்த ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்குறீங்களோ அந்த ஆஃபீஸரோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் எடுத்து தான் அனுப்பணும். ஒரிஜினல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட், பிவிஆர் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையோட நன்னடத்தை சான்றிதழும் வாங்கி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நன்னடத்தை சான்றிதழ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி 50 ரூபா கொடுத்து இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.